அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி, இது உங்கள் கட்சியா, இது மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான கட்சியா? இந்த கேள்விக்கு சீமான் பதில் சொல்லணும். நாம் தமிழர் கட்சி ஏன் கட்சின்னு யாரும் பெருமையாக சொல்லிக்கலாம், ஆனால் உரிமையை சொல்லிக்க முடியாது. ஏன்னா அது சட்டப்படியே தமிழ் இந்திய மக்களுக்கான கட்சி. அப்படித்தான் அந்த கட்சி கத்தி சேர்க்கப்பட்டது, கட்டி சேர்க்கப்பட்டது. தனிமனித புகழ்ச்சி இகழ்ச்சி இருமாப்பு கனவுகளில் ஒரு மக்களுக்கான கனவை இழந்துடக்கூடாது. சகோதர சண்டையில் அங்கே வலிமை இழந்தோம், இழந்த வலிமையை மீட்டுருவாக்கம் செய்யவே இங்கே இணைந்தோம். இங்கே ஏங்கட்சி ஓங்கட்சி என அவரவர் இருமாப்பிற்காக ஏதேனும் செய்து இருப்பதையும் இழந்துவிடக்கூடாது. அது அறிவாயுத புரட்சியும் ஆகாது. எக்கத்தப்பாக மாட்டிக்கிட்டேன்னா குப்பியை கடிச்சிட்டு செத்துரு, கொண்ட கொள்கையில் மாறினன்னா என்னை நீ சுற்று என சொல்லி வளர்த்தவன் தான் அந்த தலைவன். அறிவு நாணயமும் அறிவாயுதமும் காக்க கடவை.